ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். ஹரிசாண்டலாக வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் போடுவோம். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட். இதுதான் வந்து நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ஏன் வந்து ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வரைகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதாவது இன்றைக்கி எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்ததோ அதே இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்க போகுது. ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு மாறப்போகிறது கிடையாது. இதைத்தான் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு லெவலில் இருக்கும், நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த லெவல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறப்ப நம்ம யூஸ்வலாக ட்ரெண்ட் லைன் வரைவோம். அந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன இருக்கும், அந்த ட்ரெண்ட் லைனை எப்பப்பெல்லாம் டச் ஆகிருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த வேல்யூ சப்போர்ட்டாக இருந்ததோ ஒரு மாதம் கழித்து அதே வேல்யூ தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து எய்தர் ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கும், இல்லைனா டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு டைனமிக் சப்போர்ட். ஸோ இதுவே டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன் ட்ரெண்ட் லைன் வரைகிறப்ப மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே வரைவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டைனமிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ட்ரெண்ட் லைன்ஸ் மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு மூவிங் ஆவரேஜஸும் வந்து உங்களுக்கு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் வந்து எந்த அளவுக்கு கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ 200 டே மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து உங்களுக்கு 200 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கு. டச் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பெரிய பவுன்ஸ் வந்துருக்கு, நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. அடுத்தது மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிறப்ப அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட்டுக்கு கீழே மூவிங் ஆவரேஜ் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியராக மறுபடியும் வந்து டச் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் கரெக்டாக 200 டே மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா அது பாசிட்டிவான புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் ஆவரேஜஸில் வந்து உங்களுக்கு 200 டே மூவிங் ஆவரேஜ், 100 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் அண்ட் 21 டே மூவிங் ஆவரேஜ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. மூவிங் ஆவரேஜஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலுக்கும் ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும். 200 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ கிளியராக டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.